நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் அந்த பெரிய மனிதனுக்கு வந்து அந்த நூலை ஆய்வு செய்திருக்கிறார். நம்முடைய திருப்பாணாழ்வார் சொல்வது போல கோர மாதவம் செய்ததன் பொருள் யார் அறியே. இன்றைக்கு எல்லோரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் ஒரு பெரிய தவத்தை செய்திருக்க வேண்டும், நம் சந்ததிக்குரிய புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். அது ஒன்றும் எனக்கு தெரியாது. அவ்வளவோடு உங்கள் எல்லோரையும் தனித்தனி கனிபொழிந்து வடித்தோன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து இனித்தவர்களை சேர்த்து இளம் சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியும் இனித்திடம் எம் தமிழாம் செந்தமிழாவை வழங்குகிறேன். மாணவராக இருந்த பொழுது என்னுடைய பல பேச்சுக்களுக்கு நடுவராக வந்த ஸ்ரீபதி ஐயா அவர்கள் இன்றைக்கு முன்னால் இருந்து என்னுடைய பேச்சை ரசித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆசை இன்றைக்கு இந்த கதையிலே அமர வைத்திருக்கிறார். பெருமக்களே, ஒரு சில விடயங்களை சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய தந்தையார் என்னை எப்படி வளர்த்தார் என்றால், உன்னுடைய 2 கண்களிலே ஒரு கண்ணை நீ உன் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள், சகோதரர்கள், சுற்றம், உன்னை வளர்த்தவர்கள், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லோரையும் நேசிப்பதற்கு உன்னுடைய ஒரு கண்ணை கொடுக்க வேண்டும். உன்னுடைய மற்ற கண் உன் இனத்திற்கு, உன்னுடைய மொழிக்கு, உன்னுடைய பண்பாட்டிற்கு, உன் இலக்கியத்திற்கு, உன் ஆத்மீகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். உன்னுடைய வருமானத்திலும் ஒரு பகுதி இப்படி இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஊட்டி ஊட்டி நம் தந்தையார் கொடுத்தார். அதனால் மண்ணை, மொழியை, இனத்தை நேசிக்கின்ற ஒரு பண்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. நம்முடைய குடும்பம் காலத்திற்கு காலம் நூல்களை இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்க. முதல் என்னுடைய பேரனார் கலைஞானகேசரி கணபதி பிள்ளை பரஞ்சோதி அவர்கள் இயக்கி எழுதிய போது நம்முடைய ஸ்ரீதந்தைமார்களினுடைய நிதிப்பங்களின் போது முதலாக கலையின் சுவடு என்ற நூலை தமிழ் உலகத்திற்கு நாம் கொடுத்தோம். அதற்கு பிறகு என்னுடைய அம்மம்மா தணிகாசலம் ஞான பூங்கோதி அவர்கள் இயக்கி எழுதிய பொழுது என்னுடைய மாமனார் தணிகாசலம் சிவதாசனுடைய நிதிப்பங்களின் போது பாண்டியன் பாவை என்ற இலக்கிய நாடகத்தை இந்த உலகத்திற்கு நாம் கொடுத்தோம். தந்தையாருடைய உறுதியின் விளைவாக எங்கள் மூவருடைய திருமணத்தின் போதும், குறிப்பாக சகோதரியினுடைய திருமணத்தின் போது ஒரு திருக்குறள் நூலையும், நம்முடைய திருமணத்தின் போது தமிழ் இலக்கண மாலையையும், தம்பியுடைய திருமணத்தின் போது தமிழ் இலக்கிய மாலையையும் இந்த உலகத்திற்கு இன்றைய தினம் அம்மாவிற்கு ஒரு கவிச்சிரிப்பு என்ற ஒரு நூலை உங்கள் திருக்கரங்களுக்கு தரும். என ஓரிரு ஆண்டுகளில் ஈழத்து இசைநாடகமாகவும் காப்பா பரதாய சிங்கம் என்ற ஒரு நூலை உங்கள் திருக்கரங்களுக்கு நாம் தருவோம் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்வதற்கு என்னுடைய தாயும் தந்தையும் முன்னாலே இருக்க, என்னுடைய மாமனார் மேடையிலே இருக்க ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆசை. இறுதி வரையும் அந்த ஆசை நிறைவேறவில்லை. இன்றைக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, மாமனார் மட்டும் இருக்கிறார். இன்றைக்கும் இதை சொல்ல நான் மறந்துவிட்டால் அது தப்பு என்பதனால் இன்றைக்கு நான் அதை சொல்கிறேன். நம்முடைய தந்தையார் தன்னை போல் ஒரு கலைஞனாக வர வேண்டும், தன்னை போல் ஒரு பேச்சாளனாக வர வேண்டும், தன்னை போல் இலக்கியத்தை, மண்ணை நேசிப்பவராக வர வேண்டும் என்று விரும்பினார். அது உண்மை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் யாரை போல் வர வேண்டும் என்ற கேள்விக்கு அவர் ஒருபோதும் தன்னை போல் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய மாமனை போல வர வேண்டும், நீங்கள் சிவதாசனை போல வர வேண்டும் என்றுதான் என்னுடைய தந்தை என்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தார். இதை நான் சொல்லுகிற போது என் தந்தை எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். தந்தை இல்லை, என்னுடைய கணவரின் தம்பியின் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார் என்று என்னுடைய தாய் மகிழ்ச்சி அடைவார். தாய் இல்லை, மாமனாரும் இதை சொல்றேன். என் தந்தை
உங்களை காட்டித்தான் என்னை வளர்த்தார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பலவீனம் கூட எனக்கு வரக்கூடாது என்பதில் என் தந்தை மிகவும் கவனமாக இருந்தால் வெற்றி விட்டார். அதுதான் என் தந்தையினுடைய மாபெரும் வெற்றி. ஆகவே என் வாழ்வினுடைய இலட்சிய உடலுக்கு முன்னால் யாரை போல் வாழ வேண்டும் என்று என் தந்தை விரும்பினாரோ அவருக்கு முன்னால் பேசுவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இலக்கிய காட்சியை நினைவுக்கு வருகிறது. பெருமக்களே, மணிமேகலையிலே சித்திராபதி வசந்த மாலையை மாணவியிடத்தை அனுப்புகிறார். வசந்த மாலை வந்து என்ன சொல்கிறார் என்றால், மாணவி, உன்னுடைய அம்மா என்னை அனுப்பி இருக்கிறார். இந்த விழாவிலே நீ இன்றைக்கு நடனமாட வேண்டும். உன் கணவன் இறந்து விட்டார். எந்த தடையுமே கிடையாது. நீ வா, நீ நடனமாட வேண்டும். அது மட்டுமல்ல, உன் மகளையும் கூட்டிக் கொள்ளலாம். உன்னுடைய மகனும் சேர்ந்து ஆட வேண்டும். நடக்க இருக்கிற இந்த விழாவிலே நீயும் உன் மகனும் ஒன்றாக ஆட வேண்டும். வாருங்கள் என்று சித்திராபதி அழைப்பதாக வசந்தமாக சொல்கிறார். அப்பொழுது மாதவி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அம்மாவிடத்திலே போய் சொல்லி, நான் சொன்னதாக போய் சொல்லி என்று சொன்னார். என்ன சொன்னார்? கணவன் இறந்த செய்தி கேட்டு சூரியனோடு பேசி தன் கணவன் கள்வன் என்பதை அறிந்து வாழ்க்கையோடு வாழ்த்து நீதி உரைத்து நாட்டை எரித்து தெய்வமான அந்த கண்ணகியினுடைய மகள் இவள் வரமாட்டாள். மாதவி மணிமேகலை எப்படி பேசினாய் என்று சொன்னாய்? இவள் என்னுடைய மகள் என்று சொல்லவில்லை, மாதவியினுடைய மகள் என்று சொல்லவில்லை. எப்படி சொன்னாய்? கண்ணகியினுடைய மகள் வரமாட்டாய் போயிருந்தாய். அதுபோலத்தான் என்னுடைய தந்தை பாப்பாவினுடைய மகன் என்பதை விட சிவதாசனுடைய மருமகனாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். அதை உன்னத சபையை கூறி பட்டிமண்டபத்தை தொடங்குகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் முடிவுரையில் சில விடயங்களை சொல்கிறேன். பேச்சாளர் பெருமக்களே, தலைப்பை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு ஆணின் பெருமைக்கு பெரிதும் காரணம் தாயே தாய். தாய் என்று பேசுவதற்கு பல ரமேஷ் அவர்களை அழைக்கிறார்.